முதல் கேள்விக்கு கிடைக்கும் பரிசை முழுவதையும் என்னிடம் கொடுத்து விட வேண்டிய ஜாக்கிரதை. நீ போகலாம். மன்னா, நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இன்று தேர்வு முடிந்து விட்டது. ஏன் இந்த அவையில் கேள்விகளுக்கு பஞ்சமா அல்லது கேள்வி கேட்பவர்களுக்கு பஞ்சமா? நிறுத்து உன் பேச்சை. மன்னா, உன்னிடம் சுலபமான கேள்விகள் 100 கேட்கட்டுமா அல்லது கடினமான கேள்வி ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா? 100 கேள்விகளும் சுலபம் என்று தாங்களே சொல்லிவிட்டீர்கள். பிறகு அதற்கு கடினமான அந்த ஒரு கேள்வியே கேளுங்கள், அதற்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா? அமைச்சரே, இந்த கேள்வியை போன மாதம் நான் உங்களிடம் கேட்ட பொழுது இதற்கு விடையே இல்லை என்று சொன்னீர்களே. அது போன மாதம் மன்னா. என்ன தடுமாற்றம்? கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா? எது முதல்? முட்டையிலிருந்து கோழியில் இருந்துதான் முட்டை வந்தது. அப்படி என்றால் கோழி எங்கிருந்து வந்தது? மன்னிக்க வேண்டும், தாங்கள் என்னிடம் கேட்பதாக சொன்னது ஒரே ஒரு கடினமான கேள்வி. அதற்கு நான் பதிலளித்து விட்டேன். இப்பொழுது நீங்களே வாக்கு தவறி இரண்டாவது கேள்வி கேட்பது நியாயமா? ரொம்ப பிரமாதம். உனக்கு என்ன பரிசு வேண்டும்? வெறும் அறிவை வைத்து முதுகு கூட சொல்ல முடியாது. எதை கேட்டாலும் நிறைய கேளு, இல்ல பிச்சு போடுவேன் பிச்சு. மன்னா, எனக்கு 100 சவுக்கடி வேண்டும். சவுக்கடி? சவுக்கடியா? சர்ச்சைக்குரிய கேள்வி, சாமர்த்தியமான பதில். பிறகு அதற்கு சவுக்கடி? நான் விரும்பியது எனக்கு வேண்டும் மன்னா. சரி, யாரங்க அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். மன்னா, ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த சவுக்கடி பரிசை ஏதோ இங்கு நிற்கிறாரு தலைமை காவலாளி, அவருக்கே கொடுத்து விடுங்கள். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. என்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றால் முதல் கேள்விக்கு நான் வாங்கும் பரிசில் அவருக்கு பாதி தர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். நான் முழுவதையும் தருகிறேன் என்று அவருக்கு வாக்களித்து விட்டேன். அதை தரவில்லை என்றால் அவர் மனம் புண்படாதா? பரிசில் பாதி கேட்டாயா? ஆமா மன்னா. முழுவதையும் தருகிறேன் என்று சொன்னாரா? சொன்னார் மன்னா. அப்படி ஆகட்டும், ஆகட்டும். மன்னா, இவர் சாட்டை பிடிப்பதில் கொஞ்சம் கோட்டை விடுகிறார். ஆகையால் எப்படி அடிக்க வேண்டும் என்று அடித்து காட்ட எனக்கு அனுமதி வேண்டும் மன்னா. ஐயா, என்ன அடிப்பவனை அடித்துக் கொண்டிருக்கிறாய்? மன்னா, அடிப்பவரை அடித்து காட்டினால்தான் எப்படி அடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வார் மன்னா. அப்படியா? சரி, நடக்கட்டும். நன்றி மன்னா. இதே அவ்வா இங்கு கேட்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் பயிற்சி அளிக்கப்படும். மன்னருடைய அனுமதியுடன். இனி பயிற்சியே வேண்டாம் ஐயா. அவனை இப்போது எப்படி அடிக்கிறேன் என்று பாருங்கள். சற்று நகர்ந்து விட்டேன் ஐயா.